ஹாய் வியூவர்ஸ், நம்ம அறிவியல் வினா விடைகள் முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் குரூப் 4ல். ஸோ அடுத்த டாபிக் வந்து இனப்பெருக்கம். இனப்பெருக்கத்தில் டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதற்கான விடைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டியல் 1ல் பிளத்தல், மொட்டுகள், துண்டாதல், மகரந்த சேர்க்கை. பட்டியல் 2ல் ஈஸ்ட், பூக்கும் தாவரங்கள், பாக்டீரியா, ஆல்கா அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளத்தல் அப்படின்னா அதுக்கு சரியான பொருத்துதல் வந்து பாக்டீரியா. மொட்டுகள் அப்படிங்கிறது ஈஸ்ட். துண்டாதல் அதற்கான விடை வந்து ஆல்கா. மகரந்த சேர்க்கை எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரங்கள். ஸோ இது நாளையும் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. இது வந்து இந்து சமய அறநிலைத்துறையில் கேட்ட கொஷின்ஸ் அதெல்லாம். ஸோ அடுத்ததாக இவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். 4 காரணங்கள் கொடுத்துருக்காங்க. உயிரினங்கள் வளரும்போது செல் பெருகும் முறை மைட்டாசிஸ். 2வது, பாலின பெருக்க முறையில் மைட்டாசிஸ் மற்றும் மயாசிஸ் பகுப்புகள் உண்டு. 3வது, பாலிலா இனப்பெருக்க முறையில் மயோசிஸ் பகுப்பு முறை உண்டு. 4வது, விலங்குகளில் பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் 1 மற்றும் 2. முதல் 2 காரணங்கள் தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்ததாக, அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன் என்ன? எல்ஹெச், லூட்டினஸ் ஹார்மோன். எல்ஹெச் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. 4வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி அப்படின்னு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, இனப்பெருக்க செயல் குறைபாடு, அதாவது மலட்டுத்தன்மை விட்டமின் கே குறைவினால் ஏற்படுகிறது. அடுத்தது, மாலைக்கண் நோய் விட்டமின் டி குறைவினால் ஏற்படுகிறது. ஸோ இது 2ல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து தவறானது, ஆப்ஷன் பியும் தவறானது. ஸோ விடை வந்து ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் பி தவறானவை அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அண்டத்தின் உள் ஒன்றுக்கு மேற்பட்ட விந்துக்கள் நுழைவதை தடுப்பது எது? அண்டத்தின்குள் அண்டம் இருக்குது, அதுக்குள்ளே ஒன்றுக்கு மேற்பட்ட விந்துக்கள் நுழைவதை தடுப்பது எது? கரு சவ்வு அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, பூப்பெய்தியவுடன் இரு விந்து சுரப்பிகளிலும் ஒரு நாளைக்கு தொடர்ந்து விந்து சொற்கள் உற்பத்தியாகும் அளவு. பூப்பெய்தியவுடன் இரு விந்து சுரப்பிகளிலும் ஒரு நாளைக்கு தொடர்ந்து விந்து செல்கள் உற்பத்தியாகும் அளவு 125 மில்லியன்கள் என்பது சரியான விடை. 125 மில்லியன்கள். மனிதனில் கொரியானிக் கொனடாரோப்சின் அளவு மிகுதியாக காணப்படுவது எப்பொழுது? கர்ப்பகால ஆரம்ப நிலையில் அதிகமாக காணப்படும். விடை வந்து கர்ப்பகால ஆரம்ப நிலை. மனிதனில் கொரியானிக் கொனடாரோப்சின் அளவு மிகுதியாக காணப்படும் நிலை கர்ப்பகால ஆரம்ப நிலை. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஊர்வன மண்டையோட்டின் குழிவுகளின் அடிப்படையில் வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளன. இருவாழ்விகள் அவற்றின் தாடை இணைப்பின் அடிப்படையில் வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளன. நீர்வாழ் பாலூட்டிகள் பெலிடே குடும்பத்தைச் சார்ந்தவை. 4வது, பெட்ரோமைசான் ஒரு தாடையற்ற உயிரி இப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியானது வந்து ஆப்ஷன் வந்து 1 மற்றும் 4. 1 மற்றும் 4 இது 2ம் சரியானது அப்படிங்கிறது தான் விடை. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான விடை. 1 என்ன அப்படின்னா, ஊர்வன மண்டையோட்டின் குழிவுகளின் அடிப்படையில் வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளன. 4வது வந்து பெட்ரோமைசான் ஒரு தாடையற்ற உயிரி. இது 2 வந்து சரியான விடை. மற்ற 2ம் தவறான விடை. கீழ்கண்டவற்றுள் மனித துணை ஆணின் இனப்பெருக்க சுரப்பி எது? கீழ்கண்டவற்றுள் மனித துணை ஆணின் இனப்பெருக்க சுரப்பி பிராஸ்டேட் சுரப்பி. கரும்பு எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது? விடை வந்து துண்டுகள். கரும்பு எவ்வாறு இனப்பெருக்கம் செய்கிறது? விடை துண்டுகள். ஆண் பாலின ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோனை உற்பத்தி செய்வது லேட்டிக் செல்கள். ஆண் பாலின ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோனை உற்பத்தி செய்வது லேட்டிக் செல்கள். கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன? கலவையற்ற கருமுட்டை வளர்ச்சி. இதுதான் வந்து விடை. கன்னி இனப்பெருக்கம் என்றால் ஆப்ஷன் சி, கலவினா செக்ஸு. ஸோ செக்ஸ் இல்லாத கருமுட்டை வளர்ச்சி தான் வந்து கன்னி இனப்பெருக்கம். ஒரு உயிரினத்தின் பால் உறுப்புகள் முதிர்ச்சி அடைதல் நேரம் எது? பூப்பெய்துதல் நேரம். விடை வந்து பூப்பெய்துதல். ஒரு உயிரினத்தின் பால் உறுப்புகள் முதிர்ச்சி அடைதல் நேரம் பூப்பெய்துதல் நேரம்.
விலங்குகளின் விந்து செல் உற்பத்தியில் ஏக்ரோசோம் என்ற அமைப்பை உருவாக்கும் செல் நுண்ணுறுப்பு கோல்கை உறுப்புகள். விலங்குகளின் விந்து செல் உற்பத்தியில் ஏக்ரோசோம் அதாவது அக்ரோசோம் என்ற அமைப்பை உருவாக்கும் செல் நுண்ணுறுப்பு கோல்கை உறுப்புகள். விடை கோல்கை உறுப்புகள். ஸோ அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பட்டியலில் ஹார்மோன் கொடுத்துருக்காங்க, இன்னொரு இதில் சுரக்கும் செல்கள் உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. டெஸ்டோஸ்டிரோன் அதுக்கு நேராக இன்டர்சீசியல் செல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரோலாக்டின் அதுக்கு நேராக அட்ரினல் மெடுல்லா கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட்ரோஜன் அதுக்கு நேராக அண்டச்சுரப்பி. ப்ரொஜெஸ்ட்ரோன் அதுக்கு நேராக கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. விடை 2 மட்டும், அதாவது ப்ரோலாக்டின் அதுக்கு நேராக அட்ரினல் மெடுல்லான்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தவறான விடை. அடுத்தது துணிவு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. மாதவிடாய் சுழற்சி 28 நாட்களை கொண்ட கால சுழற்சி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓர் பெண் வயது முதிர்ச்சியடைந்த காலம் வயது முதிர்ந்தது மாதவிடாய் நிற்கும் வரை உள்ளது இனப்பெருக்க காலமாகும். ஓர் பெண் வயது முதிர்ச்சியடைந்த காலம் வயது முதிர்ந்தது மாதவிடாய் நிற்கும் வரை உள்ளது தான் இனப்பெருக்க காலம். மாதவிடாய் நிற்கிற வரைக்கும், வயது வந்ததுலேருந்து முதிர்ச்சி அடைந்து மாதவிடாய் நிற்பது வரைக்கும் உள்ள காலம் இனப்பெருக்க காலம் அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. துணிவு மாதவிடாய் சுழற்சி 28 நாட்களை கொண்ட கால சுழற்சி அப்படின்னு ஒன்று இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஏ மற்றும் ஆர் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அதே மாதிரி ஆர் என்பது ஏவிற்கு தவறான விளக்கம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏ சரி ஆர் தவறு, ஏ தவறு ஆர் சரி, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விடை 2மே சரி. ஆர் என்பது காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். இதுதான் சரியான விடை. ஏன்னா 2 கூற்று அவங்க கொடுத்த 2 டேர்முமே கரெக்டு. டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் உற்பத்தியை தடுப்பது எது? இன்ஹிபிட்டின் அப்படிங்கிறது தான் சரியான விடை. டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் உற்பத்தியை தடுப்பது இன்ஹிபிட்டின். நன்றி, வணக்கம்.